என்னப்பா டான்ஸ் கத்துக்கிறதுக்கு ஆள் வந்தாங்க போல. நீ கத்து கொடுத்தது வரைக்கும் போதும். இங்க யாருடி விஜயா? ஏய், யார் நீ? மரியாதை இல்லாம பேசுற? நான் தான் விஜயா. அந்த டான்ஸ் மாஸ்டர் பொம்பளை நீதானா? நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ஏண்டி நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஏங்க என்ன நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க அம்மா மரியாதை எல்லாம் பேசுறீங்க? யார் நீங்களா? உன் அம்மாவால என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. அம்மா யார் நீங்கல்ல? திடீர்னு நீங்க வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா எப்படி? என்னங்க சொல்றீங்க? டேய் ரதியை கூட்டிட்டு வா. இந்த அம்மாவை நம்பி என் பொண்ணை டான்ஸ் கத்துக்க அனுப்புனேன். இவ கர்ப்பமாகி வந்து நிக்கிறா. மா, இந்த பொண்ணு உங்ககிட்ட டான்ஸ் கத்துக்கறாளா என்ன? நல்லா கத்து கொடுத்தாங்க. வயசு பொண்ண ஒரு பையனோட சேர்ந்து ஆட விட்டுருக்காங்க. அதான் மொத்தமா ஆடிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லுங்க. டான்ஸ் கத்து கொடுக்கறங்கிற பேர்ல பிள்ளைங்க வாழ்க்கையில சீரழிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? யோ என்ன எங்க அப்பாட்ட சவுண்ட் விட்டுட்டு இருக்கற? எதுவா இருந்தாலும் பொறுமையா பேச சொல்லிட்டேன். என்னையா பொறுமையா பேசுன? எல்லாம் அந்த பொம்பளால தான். ஏமா நீ டான்ஸ் கத்துறியா இல்ல வேற எதுவும் தொழில் பண்றியா? ஏய், என்ன யார் வீட்டுக்கு வந்து என்னடா நான் பேசுறேன். பாருப்பா அம்மா பத்தி என்ன பேச்சு பேசிட்டு இருக்கானே. தேவையில்லாம எங்க அம்மா பத்தி ஏதாவது தப்பா பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் போலீஸை கூப்பிட வேண்டியது வரும். ரவி கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல. எங்க பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சு. இந்த அம்மா நடத்துற டான்ஸ் கிளாஸால ஒரு பையனோட என் பொண்ணு பழகி இப்ப கர்ப்பமா இருக்கா. எப்படி நாங்க வெளியே தலை காட்டுறது? ஏங்க அது உங்க பொண்ணோட தப்பு. எங்க அத்தை டான்ஸ் மட்டும் தானே சொல்லி கொடுத்தாங்க. உங்க பொண்ணு அந்த பையனோட பழகுனதுக்கு எங்க அத்தை என்ன பண்ணுவாங்க? மா இந்த அம்மா கிளாஸ்ல தான் நடந்துருக்கு. பசங்க எல்லாம் ஒழுங்கா இருக்காங்களா பார்க்க வேண்டாமா? இத பாருங்க, உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா இங்க வந்து பேசுறதுல எந்த பிரயோஜனமே இல்ல. நீங்க அந்த பையன் வீட்லயே எல்லாம் போய் பேசி இருக்கணும். தள்ளி அந்த பக்கம் அங்கெல்லாம் போய் பேசியாச்சு. அந்த பையனோட அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இந்த பொம்பளை டான்ஸ் கத்து கொடுக்கறேன்னு சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கையே சீரழிச்சிருச்சு. காசை வாங்கிட்டு அந்த இடத்தை தப்பா நடத்திட்டு இருக்கா. இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. என்ன பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டுற? அத்தை மேல கை வச்ச கைய உடைச்சிருவேன். ஐயோ ஏய் யோ ஒழுங்கா பேசுறதா பேசுங்க. மவனை யாராவது கை வைக்கிறது கிட்ட வந்தீங்க ஒருத்தன் வீடு போய் சேர மாட்டீங்க. அந்த பையன் வீட்டுல ஒத்துக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் போறதை விட்டுட்டு இங்கே ஏன் வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? யோ போலீஸ் போனா எங்க மனதாயா போவோம்? உனக்கு என்ன போச்சு? ஒண்ணு பெத்தவங்க நாங்க தானேயா? இத பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இதே மாதிரி சம்பவம் எங்க வீட்லயே நடந்திருந்தா எங்களுக்கு இப்படிதான் கோபம் வரும். உங்க கோபம் சரியானதுதான். ஆனா அந்த கோபத்தை காட்ட வேண்டிய இடம் இந்த இடம் அல்ல. அடுத்தது என்ன பண்ணணும் நல்லா யோசிங்க. என்ன பண்ண சொல்றீங்க? என் பொண்ணை கொல்லவா முடியும்? இவங்களை நம்பி தானே அனுப்பணும். இப்படி பண்ணிட்டாங்களே. எங்க பொண்ணுக்கு நியாயத்தை சொல்லுங்க. இல்லனா இந்த அம்மாவை சும்மா விட மாட்டோம். இங்க பாருங்க, தப்பு பண்ணது உங்க வீட்டு பொண்ணும் அந்த பையனும் தான்.
இப்போ நீங்க காலேஜ் அனுப்பி இவளுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா காலேஜ் ஓனர்கிட்ட போய் கேள்வி கேட்பீங்களா? அப்ப எங்க பொண்ணுக்கு என்னதான் வழி? அது அந்த பையன் கூட நெருக்கமா பழகிறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு யோசிச்சிருக்கணும். ஏய் ரதி, என்ன இப்ப மட்டும் அமைதியா இருக்க? சொல்ல போனா நீ தான் எங்க அத்தை ஏமாத்தி இருக்க. பதில் சொல்லு ரதி. மீனா இரு. சரிங்க, உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. நான் பொதுவாகவே யாருக்காவது ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த பையன் வீட்டில் பேசுகிறேன். அவன் வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். அதான் என் பையன் சொல்றான்ல, இதுக்கு விஜயாவை நீங்க காரணமா சொல்ல முடியாது. ஆனா அவ கிளாஸ்ல இப்படி ஆயிருச்சுன்னு நீங்க சொல்றீங்க. அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு என் பையன் பேசுவான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கோவப்படாதீங்க. போயிட்டு வாங்க. சரிங்க, நாங்க உங்களை நம்புறோம். ஆனா எங்க பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு இந்த அம்மா தான் பொறுப்பு. ஒருத்தரையும் சும்மா விட மாட்டோம். ஏங்க, அதான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டேன்லங்க, போங்க. அதுக்காக திரும்ப வந்து எங்க அம்மாட்ட பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா கிட்ட கூட உங்க யாராலையும் நெருங்க முடியாது. நீ முதல்ல கிளம்புங்க, கிளம்புங்க. சரி வாங்க வாங்க படி போலாம். போங்க. அத்தை, நீங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க அத்தை. விஜயா, பதட்டமாகாத. ஒண்ணும் இல்ல, அவங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல, ஒண்ணும் ஆகாது. தேவையில்லாம என்னம்மா அவனுக்கு இப்படி வேர்த்து கொட்டுது? டே ரவி, வேணா கொஞ்சம் ஸ்பீடா வை. இந்தாங்க அத்தை. இந்தா, டேய், தண்ணி குடி. ஸ்பீடு அவ்வளோதான்டா அது ஓடும். இதுக்கு மேலே முறிக்க அதை உடச்சிடாது. பெரிய விண்டு மில்லியே கொண்டு வந்து வச்சாலும் அம்மாவுக்கு இன்னைக்கு அது பத்தாது. வந்தாலுங்க மிரட்டில் அரண்டு போய் உட்காந்துருக்காங்க பாருங்க. ரோகிணி, அந்த டவல் எடுத்து அம்மா கொஞ்சம் விசிற. விஜயா, தண்ணி குடி. பாத்து பாத்து மெதுவா. பாட்டிக்கு தண்ணி குடிக்கவே தெரியல. குடுமா. ஆண்டிக்கு கையெல்லாம் எப்படி ஷிவரிங் ஆகுது பாரு. மா, டென்ஷன் ஆகாதீங்கம்மா, பிளட் பிரஷர் அதிகமாயிட போகுது. நான் என்னடா தப்பு பண்ணேன்? இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க. அவங்க பேசுற வார்த்தையெல்லாம் கேட்கவே முடியல. என்னெல்லாம் பேச்சு பேசுறாங்க. சரி, அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறது உனக்கு முதல்லயே தெரியுமா? ஆமா, டான்ஸ் ஆடும்போது அவ மயங்கி விழுந்தா. டாக்டர் வரவழைச்சு பார்த்தோம். டாக்டர் தான் அவ உண்டா இருக்கான்னு சொன்னாங்க. ஓ, நியூஸை கன்ஃபார்ம் பண்ணதே அந்த வீட்டில் தானா? பா, மீனா அன்னைக்கே சொன்னாப்பா அந்த 2 பேர் மேலே சந்தேகமாக இருக்குன்னு. அவங்க 2 பேர் கட்டி பிடிச்சிருந்தா மீனாவே பார்த்துட்டு வந்து அம்மாட்ட சொல்லியிருக்காப்பா. அம்மா என்னடானா அது சங்கர் போஸ்ன்னு சொல்லிட்டாங்க.